பெண் ரசிகைகள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய நடிகர்கள். 3 முடிச்சால் மொத்தத்தையும் இழந்த பிரசாந்த். கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன், பெண்ணின் பின்னால் சுற்றாமல் பெண்ணே சுற்றும் பேரழகன் அப்படின்ற பாடல் வரிகளை கவிஞர் வைரமுத்து நடிகர் அஜித்குமாருக்காக எழுதியிருப்பாரு. ஆனா இந்த பாடல் வரிகள் பொருந்துற அளவுக்கு நம்மளோட தமிழ் சினிமாவுல வேற ஒரு 6 நடிகர்கள் இருந்தாங்க. பட் அவங்க இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்த ஒட்டுமொத்த பெண் ரசிகைகளும் அந்த நடிகர்களை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு படம் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்காம அந்த 6 நடிகர்களும் அட்ரஸ் தெரியாம போயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நடிகர் மோகன். நடிகர் மோகன் மைக்க புடிச்சு நடிக்கும் பாடல் காட்சிக்காகவே பெண் ரசிகைகள் அப்படியே ஸ்கிரீனை தெறிக்க விட்டுருவாங்க. இவரோட நடிப்புல வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை, மெல்ல திறந்த கதவு, இரட்டை வால் குருவி போன்ற படங்கள் எல்லாமே ஃபீமேல் ஆடியன்ஸை மட்டுமே பெரிய அளவுல கவர்ந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீனு இந்த பாட்டை டிவில போட்டாலே இன்னைக்கு வரைக்கும் 80s கிட்ஸ் பெண்கள் எல்லாருமே அப்படியே மெல்ட் ஆகி விழுந்துருவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்திக். பெண் ரசிகைகளை மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஹீரோயின்ஸையே லவ் பண்ண வச்ச ஒரே ஆக்டர் கார்த்திக் தான். கார்த்திக்கோட அழகான ஹேர் ஸ்டைல், நேர்த்தியான உடை, அவரோட குழந்தைத்தனமான சிரிப்பு, நக்கலான ஆட்டிடியூட்னு மொத்த தமிழ் பெண்களையும் அவரோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு காலத்துல தமிழ்நாட்டு பெண்களோட கிரஷா இருந்தாரு. இன்னைக்கு வர கார்த்திகை நினைக்கும் போது எல்லாமே மௌனராகம் படத்துல மனோகர் லைப்ரரியில திவ்யா கிட்ட காதல மைக் போட்டு சொன்னதுதான் ஞாபகம் வரும். ஒரு காலத்துல கார்த்திக் அப்படின்னாலே அது காதல் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் ராம்கி. நடிகர் ராம்கியோட ஹேர் ஸ்டைலுக்காகவே பெண்கள் அவர் மீது பித்து பிடிச்சி திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இவர் தன்னுடைய கட்டுக்கோப்பான உடம்ப இன்னைக்கு வர மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. செந்துரப்பூவே படத்துல ஒயிட் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு செந்துரப்பூவே நீயும் தேர் கொண்டு வா அப்படின்ற பாடலுக்கு இவர் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த படத்துல நடிச்ச நடிகை நிரோஷாவே மயங்கி அவரையே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் ராம்கியோட கல்யாண செய்தி தமிழ்நாட்டுல பரவுனதுக்கு அப்புறமா நிறைய பெண்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காங்க. ச்சே, ராம்கி தான் கிடைக்கல, ராம்கி மாதிரி இன்னொரு பையனாவது கிடைக்க மாட்டானா அப்படின்னு நிறைய பெண்கள் கண்டிப்பா ஏங்கியிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சுவாமி. ரோஜா படம் வெளியாகி 20 வருஷம் ஆகி இன்னைக்கு வர தமிழ்நாட்டுல ஒரு ஆண் அழகா இருக்கிறான் அப்படின்றத அரவிந்த் சுவாமியை வச்சுதான் உதாரணமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு காலத்துல ஆணழகனா இருந்திருக்காரு. ரோஜா படத்துல மதுபாலாவோட அக்காவை பெண் பார்க்க போகக்கூடிய சீன்ல ஒட்டுமொத்த ஃபீமேல் ஆடியன்ஸோட ஹார்ட்டையும் களவாண்டுட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு அரவிந்த் சுவாமி அந்த காலத்துல சூப்பரா இருப்பாரு. அந்த காலம் மட்டும் இல்ல, இப்பவும் தான். அரவிந்த் சுவாமி 20 வருஷம் கழிச்சு அதே இளமையோட அழகோட நடிச்ச படம் தான் தனி ஒருவன். அந்த தனி ஒருவன் படத்துல அவர் வில்லனிசம் பண்ணாலும் ஃபீமேல் ஆடியன்ஸ் அவரை ஒரு கிரஷா தான் பார்த்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த். அப்போதைய காலகட்டத்துல பிரசாந்த் கூட நடிக்க வேணும் அப்படின்னா நடிகைகள் கதை கூட கேட்க மாட்டாங்களா. பிரசாந்த் ஹீரோவா, அப்போ நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுவாங்களா. அந்த அளவுக்கு ஃபீமேல் ஆடியன்ஸை மட்டும் இல்ல, படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸையே கட்டி போட்டு வச்சிருந்தவர் தான் பிரசாந்த். விஜய் மற்றும் அஜித் அறிமுக ஹீரோக்களா இருக்கும்போதே பிரசாந்த் வந்து முன்னணி ஹீரோவா இருந்தாரு. பட் இன்னைக்கு அஜித்தும் விஜயும் தான் டாப்ல இருக்காங்க. பிரசாந்த் காணாமவே போயிட்டாரு. பிரசாந்த் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ள போனாரோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவரை சினிமா பக்கமே காணோம். அப்பப்போ வந்து தலையை மட்டும் காமிக்கிறாரு. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது மாதவன். 80s மற்றும் 90s கிட்ஸ் பெண்கள் இன்னைக்கு வர போட்டி போட்டு விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரே நடிகர் மாதவன் தான். இன்னைக்கு மாதவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மாதவனுக்கு வயசாயிடுச்சு. பட் இன்னைக்கு வர விட்டே கொடுக்காத ஹீரோ அப்படின்னா இவரை தான் கண்டிப்பா சொல்லணும். அந்த அளவுக்கு எத்தனையோ படங்கள்ல வித்தியாசமா நடிச்சிருந்தாலும் பெண்களை கவர்ந்த படம் அப்படின்னா அலைப்பாயுதே தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவிலேயே ஒரே ஒரு படம் நடிச்சு ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மொத்த ஃபீமேல் ஆடியன்ஸையும் கவர்ந்த ஒரே ஆக்டர் மாதவன் தான் நான் நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல வேற யாரையாவது நான் மறந்துட்டேன்னு எனக்கு தெரியல. நம்மளோட தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல பெண்களோட கனவு கண்ணனா இருந்துட்டு இன்னைக்கு சினிமா பக்கமே காணாம போன யாரையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.